இம்மானுவேல் என்பதான பெயருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகட்டும், கூட இருக்கிற சீஷர்களாகட்டும் அல்ல மற்றவர்களாகட்டும், யாராவது எப்போதாகிலும் இயேசுநாதரை பார்த்து இம்மானுவேல் என்று கூப்பிட்டு இருக்குது நீங்கள் வேதத்துல பார்த்தது உண்டு? எங்க, எப்போ, எப்படி ஆண்டவராகிய இயேசுநாதர் இம்மானுவேல் என்று அறியப்பட்டார்? இயேசு என்பதன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்பதன பேருக்கான அர்த்தம் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறிக்கிறதா, அல்லது அவர் என்னவா இருக்கிறார் என்பதை குறிக்கிறார்? அவருக்கு இம்மானுவேல் என்பதன பெயர் வைக்கிறது யோசேப்பா அல்லது மரியாளா அல்லது அநேகரா? எந்த இடத்துல இயேசுநாதருடைய பாவ நிவாரண பலியினாலே மீட்டு கொண்ட மீட்பின் மக்கள் இவரை இம்மானுவேல் என்று சொல்லியிருக்க வாய்ப்பு? மத்தேயு 1 அதிகாரம் வசனம் 23 மாத்திரம் நான் இப்போதைக்கு தமிழ்ல வாசிக்கிறேன். 1:23, 1:23. Behold, the virgin shall be with child and shall bear a son, and they shall call his name Emmanuel, which translated means God with us. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கன்னிகை வயிற்றில பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்துல இம்மானுவேல் என்பதான பெயர் கொடுக்கப்பட்டதாக ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து ஒரு வசனத்தை மத்தேயு இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. கேள்வியோட கூடத்தான் இன்றைக்கு இந்த செய்தியை தொடங்குகிறேன். நீங்கள் கவனித்தால் செய்தி இன்றைக்கு ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இம்மானுவேல் என்பதான பெயருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகட்டும், கூட இருக்கிற சீஷர்களாகட்டும் அல்ல மற்றவர்களாகட்டும், யாராவது எப்போதாகிலும் இயேசுநாதரை பார்த்து இம்மானுவேல் என்று கூப்பிட்டு இருக்குது நீங்கள் வேதத்துல பார்த்தது உண்டா? அல்லது நீங்க தான் எப்போதாகிலும் ஆண்டவராகிய இயேசுநாதரை பார்த்து இம்மானுவேல் என்று அழைத்திருப்பீர்களா? ஜெபம் பண்ணும் பொழுது எங்க, எப்போ, எப்படி ஆண்டவராகிய இயேசுநாதர் இம்மானுவேல் என்று அறியப்பட்டார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இயேசு என்பதான பெயர் கொடுக்கப்பட்டது. யோசேப்பு தான் கொடுத்தாரு. நான் வேற மத்தேயுவின் சுவிசேஷத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து அல்லது மெஸ்ஸியா என்பதான பெயர் கொடுக்கப்பட்டது. அப்படி அழைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவென்று அழைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இவர் நேசகுமார் என்று அழைத்திருக்கிறார். அசுத்தாவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசும் அசுத்தாவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவகுமார் என்று சொல்வது உண்டு. சீஷர்களும் மற்ற ஆட்களும் இயேசுநாதரை பார்த்து ஆண்டவர் என்று கூப்பிட்டதும் உண்டு. பரிசேரும் சதுசேரும் வேத பார்க்கரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து போதகர் என்று கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி மனுஷகுமார் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி ஒரு மணவாளன் என்றும் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லிங்கிறது மத்திய சுவிசேஷத்தில் வியாதிஸ்தர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூப்பிட்ட வார்த்தை தாவீதின் குமாரன் என்று அழைத்திருக்கிறார்கள். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த பெயர் வருகிறவர் நீர்தானா, வருகிறவர் என்பதான பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மோசே நிமித்தமாய் சொல்லப்பட்ட குறிப்பிட்ட தீர்க்கதரிசி என்பதான பெயரும் ஜனங்கள் அவர் கொடுத்து கூப்பிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பார்த்து தம்முடைய ஜனத்துக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னை தலைவன் என்று, லீடர் என்று அழைக்க வேண்டும், குரு என்று அழைக்க வேண்டும் என்று அந்த பேர் அவர் எடுத்திருக்கிறார். இவ்வளவு பேர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மத்தியில் இந்த சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எங்கேயுமே மத்தேயு 1:23 சொல்லப்பட்ட இம்மானுவேல் என்பதான பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுவதாகட்டும், சீஷர்கள் அவரை பார்த்து கூப்பிட்டதாகட்டும், ஜனங்கள் அவரை பார்த்து கூப்பிட்டதாகட்டும் நாம் பார்ப்பது கிடையாது. We don't see in the Gospel of Matthew specifically, because he is the one who quoted Isaiah chapter 7 verse 14, where the Lord Jesus Christ, born of a virgin, called Emmanuel. We don't see ever in the Gospel of Matthew he is known or called by that name. அந்த ஒரு நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டதாக நாம் பார்ப்பதே கிடையாது.
பிறகு எதற்காக இவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அர்த்தமும் கொடுத்து அதோடைய எபிரே வாசியம் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மானுவேல் என்பதன வார்த்தை. யாருமே அவர் அப்படி கூப்பிடல. திருச்சபையில் இருக்கிற நாமும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆகட்டும் அப்படி கூப்பிடுவது கிடையாது. பிற எதற்காக இந்த பெயர்? ஒருவேளை இயேசுநாதருடைய ஊழியத்தின் நிமித்தமாயும் அவருடைய அற்புதமான அதிசயமான செயல்கள் நிமித்தமாயும் ஜனங்கள் பிதாவாகிய தேவனை ஆராதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். உதாரணத்துக்கு 9ஆம் அதிகாரம் சாப்டர் 9 verse 8 பார்க்கும் பொழுது இயேசுநாதருடைய நல்ல ஊழியத்தை கண்டு ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒருவேளை அதை குறிக்கிறதா? ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். தேவன் என்னோட கூட இருக்கிறார் அல்லது இம்மானுவேல் என்ற பேருக்கு இதுதான் அர்த்தமா? 15ஆம் அதிகாரம் 31 15:31 ஊமையார் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். அப்படி இயேசுநாதர் ஊழியத்தின் நிமித்தமாக தேவன் மகிமைப்படுகிறது தான் அவர் இம்மானுவேல் என்று அறியப்படுவதற்கான அர்த்தமா? 1ஆம் அதிகாரம் வசனம் 21. இங்கிருந்து கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப ஷார்ட்டா இருக்க செய்தி, ஆனா ரொம்ப ஆழம் நிறைந்த அர்த்தம். 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நன்றாக கவனிங்கள். இயேசு என்பதான பெயர் யோசேப்புக்கு தூதன் கட்டளையிட்ட அந்த பெயரை வையின்றாரு. மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து இவருக்கு இம்மானுவேல் என்ற பெயரும் கொடுக்கப்படுறதாக சொல்லப்பட்டிருக்குது 23. ஆனால் இம்மானுவேல் என்பதான பெயர்னால அவர் எங்குமே அழைக்கப்படுறதை நாம் பார்ப்பதே கிடையாது. ஆனால் இயேசு என்பதான பெயர் ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் அந்த பெயர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கிருந்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ரைட்? முதலாவது, இயேசு என்பதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? What does Jesus, the name Jesus imply? 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எதற்காக? ஏனெனில் அதற்கு பதில் கொடுக்கிறார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் என்ன செய்வார்? ரட்சிப்பார் என்றாக கவனிக்க வேண்டும். இயேசு என்பதான பெயர் அவருக்கு அழைக்கப்படுவதற்கான காரணம் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. என்ன செய்ய போகிறார்? தம்முடைய ஜனங்களை தம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார். இம்மானுவேல், the name Jesus implies what he does. உதாரணத்துக்கு இயேசு என்பதான பெயர் எதற்கு கடைசி வரைக்கும் இருக்கிறதுனாக்க அவர் செய்ய போகிறதை அந்த நாமம் எடுத்து காண்பிக்கிறது. 20ஆம் அதிகாரம் 28 அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப இயேசு என்பதான பெயருக்கான அர்த்தம் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்லப்படுகிறது. என்னுடைய கேள்வி, இம்மானுவேல் என்பதான பெயருக்கான அர்த்தம் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறிக்கிறதா அல்லது அவர் என்னவா இருக்கிறார் என்பதை குறிக்கிறதா? ஒரே ஒரு வார்த்தை தான் இங்க இருக்குது. ரொம்ப கிரிப்டிக். இது ரொம்ப பெரிய பெரிய ஸ்காலர்ஸை கன்ஃபியூஸ் பண்ற வசனம் 23. என்னன்றது இப்போ உங்களை நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி பிறகு அதை கர்த்தரோட ஆவியனோட உதவினால அதை நான் சரி செய்ய முயற்சி செய்ய. எல்லாரும் கவனிக்கணும். 1:23 அவன் ஏசாயா தீர்க்கதரிசியை பத்தி சொல்றாரு. 22:23 வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23 அவன் அந்த தீர்க்கதரிசி இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன வார்த்தை இம்மானுவேல் என்று பேரிடுறது ஒருத்தரா அநேகரா? ப்ளீஸ் லுக் அட் யூ. உங்களுடைய வேத பாருங்கள். அவருக்கு இம்மானுவேல் என்பதான பெயர் வைக்கிறது யோசேப்பா அல்லது மரியாளா அல்லது அநேகரா? ஓகே, ஏசாயா 7ஆம் அதிகாரம் கவனிக்கணும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன வார்த்தை? பேரிடுவாளா பேரிடுவார்களா? இம்மானுவேல் என்பதன பெயரை அநேகர் கூப்பிடுகிறதாக மத்தேயு அங்க கோட் பண்ணாரு 1:23. ஆனா இந்த வசனத்தை கோட் பண்ணாரு. அந்த இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இம்மானுவேல் என்பதன பெயர்
பெற்றெடுக்கிற ஸ்திரீயானவள் கொடுக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டிஸ்கிரிபன்சி வேதத்துல பிள்ளைகள் இருக்கு. மத்தேயு தப்பா கோட் பண்ணிருக்கிறாரு. மத்தேயு அவருக்கு பேரிடுவார்கள். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். யாரு? பெற்றெடுக்கிற தாய். How to harmonize it? How to justify it? இது எப்படி சரி செய்யறது? இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசி நான் உங்க தலையை கொல்பிட்டு தான் இதை சரி செய்ய ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி வசனத்தை இஸ்லாமியர்கள் உங்களுக்கு காட்டுவாங்க. மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9 வாசிக்க 9 to 12. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இயேசுநாதர் மறுரூப மலையில மறுரூபமாறார் இல்லையா, அந்த காட்சி சம்பவம் அது. சீஷர்கள் கேட்கிற கேள்வி கவனிங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லப்படுற 3 சீஷர்கள் மேலே கொண்டு போனாரு. அவங்க 3 பேர் கேட்கிற கேள்வி இது. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். 11. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். 12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். என்னுடைய கேள்வி, எலியா வந்துட்டேன்னு சொல்றாரா அல்லது இயேசுநாதர் எலியா வரப்போறாருன்னு சொல்றாரா? 11. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்கள் பாடுபடுவார் என்றார். அடுத்த 13. அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். என்னுடைய கேள்வி, எலியா வந்துட்டாரா எலியா வர போறாரா? எலியாவுடைய அப்பா அம்மாவும் யோவானுடைய அப்பா அம்மாவும் ஒண்ணுதானா? அங்க இயேசுநாதர் எலியான்னு யாரை குறிப்பிட்டதாக சொல்லப்படுது? 13. அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். என்னுடைய கேள்வி, எலியாவும் யோவான் ஸ்நானனும் ஒன்னா? யோவான் ஸ்நானனுடைய அப்பா அம்மா யாரு? யோவான் ஸ்நானன் பிறந்தார் தானே. வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்தாரா? வரல. அப்ப யோவான் ஸ்நானனை இந்த இடத்துல எலியா என்று சொல்றாரு கர்த்தர். அப்ப யோவான் ஸ்நானனும் எலியா ஒன்னான்னு கேட்கிறேன் நான் உங்களை. ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்? எலியாவுடைய அப்பா அம்மா வேற, யோவான் ஸ்நானனுடைய அப்பா அம்மா வேற. யோவான் ஸ்நானன் ஆசாரிய குடும்பத்திலிருந்து பிறந்தாரு. ஜக்கரியா யாரு? ஆசாரியர். அவங்க மனைவி எலிசபெத் யாரு? லேவி கோத்திலிருந்து பிறந்தவங்க அவங்க. என்னுடைய கேள்வி, இயேசுநாதர் எலியா வந்தாயிச்சுன்றாரு யோவான் ஸ்நானனை வச்சு. என்னுடைய கேள்வி, எலியா வந்தார் வரல எப்ப நீங்க சொல்லணும்? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். இம்மானுவேல் அவர்கள் பேரிடுவாள் என்று சொன்ன மத்தேயும், அவள் இம்மானுவேல் என்று பேரிடுவாள் என்று சொல்லப்படுற வார்த்தைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இன்னொரு வாசிக்க கடைசி 12. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். கேள்வி, எலியா வந்துட்டாரா வரப்போறாரா? யோவான் ஸ்நானன் எலியா செய்ய வேண்டிய ஊழியத்தை அப்படியே செய்தார். எலியா எப்படி சாக போறாரோ அதே போல யோவான் ஸ்நானன் செத்தார். ஜான் த பேப்டிஸ்ட் was a prototype of Elijah in regard to his ministry. எலியாவுடைய ஊழியத்தை ஏறக்குற ஒரே மாதிரி செய்தாரு யோவான் ஸ்நானன். ஆனா எலியா சாவல. எலியா எப்படி சாவ போறான்றத யோவான் ஸ்நானன் மரணத்தை வச்சு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன மீனிங்? எப்பவுமே வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசனம், மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஃபசிஸ், ஏறக்குற எல்லாம் சொல்ல முடியாது, ஏறக்குற முடிஞ்ச அளவுக்கு
இயேசுநாதர் குறித்துள்ள தீர்க்கதரிசனம் சொல்லப்படுது நம்ம பழைய ஏற்பாட்டுல. அதுக்கு எல்லாமே 2 ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும், 2 நிறைவேறுதல் இருக்கும். எல்லா பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசன வசனங்களும் 2 விதமான 2 காலகட்டத்தில் 2 நிறைவேறுதல் இருக்கும். ஒன்று எப்போ தீர்க்கதரிசனம் சொல்லப்படுதோ அது அப்பவே நிறைவேறும் அவங்களுடைய காலகட்டத்தில். அப்போ மாத்திரம் அந்த தீர்க்கதரிசனத்துக்கு முடிவு வராது. அந்த தீர்க்கதரிசனத்துடைய பரிபூர்ணத்திற்கு இன்னொரு நிறைவேறுதல் உண்டாகும். புரியுதா? அப்ப ஏசாயா 7:14 ஒரு நிறைவேறுதல், ஏசாயா 7:14 இன்னொரு நிறைவேறுதல் இருக்கு. கேட்டீ புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் ஏசாயா 7:14 கவனிக்க வேண்டும். நான் இது பின்னாடியில் சொல்ல ரொம்ப டைம் ஆகிடும், ஏன்னா அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த யார் காலகட்டத்தில் சொல்லப்பட்டது? ஏஹாஸ் என்று சொல்லப்படுற ராஜாவுடைய காலகட்டத்தில் நடந்தது. அந்த ஏஹாஸோட பேர் மத்தேயு குறிப்பிட்டாரு இயேசுநாதருடைய வம்ச வரலாறு பற்றி பேசும் பொழுது. இப்போ அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை, ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுகிறேன். ஏஹாஸ் என்பதான ராஜா யெகோவா கர்த்தரை விசுவாசியாதவன், பயங்கரமான அவிசுவாசியாவன். ஆண்டவராகிய கர்த்தர் ஏஹாஸுடைய காலகட்டத்தில் யூதயாவை எப்படி காப்பாற்றுவார் என்று சொல்லும் பொழுது, நீ என்கிட்ட தான் அடையாள கேளுன்றாரு. நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுறேன், உன் தேசத்தை காப்பாற்றுறேன் என்று சொல்லும் பொழுது அவன் நம்புறதே கிடையாது கர்த்தரை. அவன் நம்பியிருக்கிறது அசீரியாவை. அவன் என்னை காப்பாற்றுவான், கர்த்தர் அவனை நம்பாத, இன்னும் 65 வருஷத்துக்குள்ள அவனும் இல்லாத போயிடுவான், மேலே இருக்கிற இஸ்ரேலும் இல்லாத போயிடும், ஒன்றுமேல நான் ஆக்குறேன் நான், ஆனால் உன்னை நான் வைக்கிறேன், நீ என்னை விசுவாசி என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த ஏஹாஸ் என்ற ராஜா நம்புறதே கிடையாது. அதனால கேட்குறாரு, ஏதாவது ஒரு அடையாளத்தை கேளு, பாதாளத்திலிருந்து செத்து போனவங்களை மேலே கொண்டு வரட்டான்னு கேட்குறாரு, அல்லது பரலோகத்தில் இருக்கிற தூதரில் கீழே இருக்கான்னு கர்த்தர் கேட்குறாரு. அதெல்லாம் மேலே இருக்கும், நீங்கள் வாசிங்க வீட்டுக்கு போய் அதிகாரத்தில். எந்த அடையாளம் நீ கேளு, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக நீ எந்த அடையாளம் என்கிட்ட கேளு. பாதாளத்தில் இருக்கிற மரித்து போனவர்களை ஆவியை மேலே கொண்டு வரட்டா, அல்லது பரலோகத்தில் இருக்கிற தூதரை நான் கீழே கொண்டு வரட்டான்னு சொல்லிட்டு ஏசாய் நிமித்தமாக இந்த ஏஹாஸ் ராஜா கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அவன் அப்போ கூட ஐயோ இந்த வேண்டாத வேலை எனக்கு எதுக்கு, அவரெல்லாம் நான் சும்மா சோதிக்க முடியும். அவனுக்கு கர்த்தருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் பெரிய அவிசுவாசியாங்க. அதனால அதுக்கு அந்த அவன் ஸ்கெப்டிக்கா இருக்கிறது, அவன் அந்த லைனுக்கு போறது இல்லை. இதெல்லாம் தேவையில்லப்பா, எனக்கு எதுக்கு. இப்போ நீங்கள் யார்ட்டு நான் போயிட்டு இயேசுநாதர் வரப்போறாரு சொன்னாக்கா என்ன பண்ணிட்டோம், எனக்கு எதுக்கு அது? உலகத்தண்டை போயிட்டு இயேசுநாதர் வரார், சீக்கிரமா வராரு, வரட்டும், வந்துட்டு போட்டோம். பூமியில யாரெல்லாம் வராங்க, அவர் வர்றதுல என்ன பிரச்சனை? நீ நம்புறியா? நான் என்னத்துக்கு நம்பணும், அது எனக்கு என்னத்துக்கு அது? சரி, அந்த மாதிரி தானே ஒரு ஆள் இவன். அதனால கர்த்தர் சரி நீ என்கிட்ட அடையாளம் கேளும் போது நீ கேட்கலையா, நான் இப்போ உனக்கு ஒரு அடையாளம் தரேன்னு சொல்லிட்டு தான் வசனம் இப்போ 7:14 வாசிக்கிற கவனிகள். ஆதலால் ஆண்டவர் தாமே, இப்போ அவரே ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஏசாயா சொல்றாரு, நான் கேட்டு நீ கேட்கல, நானே உனக்கு ஒரு அடையாளத்தை தரேன். என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை, அல்மா என்பதான எப்ரே வார்த்தைக்கு கன்னிகை என்று சொன்னால் எப்ரே வார்த்தையில் சரியான வார்த்தைக்கு அர்த்தம் திருமணம் பண்ணாமல் இருக்கிற ஒரு பெண், திருமண வயது வந்த திருமணம் பண்ணாமல் இருக்கிற ஒரு பெண். ஆனா அந்த பெண்ணை கன்னிகை என்று கிரேக்க பாஷையில மத்திய எக்ஸாக்டா போட்டுருவாரு, மத்திய 1:23. ஆனா இந்த இடத்துல கன்னிகை என்பதான வார்த்தை சரியான வார்த்தை தான், அங்க போட வேண்டியது பெண். ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று அவளே பெயரிடுவாள் என்றுதான் போட்டிருக்க வேண்டும். இங்க சொல்லப்படுற பெண், இந்த விஷயம் இந்த ஏஹாஸ் ராஜாவுடைய காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் நிறைவேறி இருக்கணும். எப்படி யோவானுடைய நிறைவேறுதல் ஆகி மறுபடியும் எலியாவுடைய நிறைவேறுதல் ஒன்று இருக்கிறதோ தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட எலியாவை பத்தி, அதே போல இந்த சொல்லப்படுற இந்த ஸ்திரீ, இங்க சொல்லப்படுற இந்த பெண், இந்த கன்னிகை கர்ப்பவதியாகி இம்மானுவேல் என்ற பேரோட கூட ஒரு குமாரனை பெற்றது இங்க நடந்திருக்கணும். அது மாத்திரம் முடிவு கிடையாது, இன்னொரு பரிபூர்ணமான நிறைவேறுதலும் ஆயிருக்கணும். அதுதான் மத்திய 1:23. புரியுதா? ஓகே, இங்க சொல்லப்படுற அந்த பெண் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் சில பேர் சொல்றது ஏசாயாவுடைய வைஃபா இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்றாங்க. ஏன்னா ஏசாயாவுடைய வைஃப், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, ஏசாயாவுடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி என்று 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதான் இந்த ஸ்திரீ, இங்க சொல்லப்படுற ஸ்திரீ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஏசாயாவுடைய வைஃப், அவருக்கு பிறந்த 2வது குழந்தை தான் இருக்கலாம் என்று சொல்றாங்க. இல்ல 2வது குழந்தைக்கு முதல் குழந்தைக்குள்ள வேற ஒரு பேர் கர்த்தர் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் கொடுத்துருக்காரு. அது எங்க வீட்டில் போய் வாசிங்க. இங்க ஏசாயாவுடைய மனைவியா இருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்ன? பொதுவாக யூதர்கள் ஆண் பிள்ளை பிறந்தால் பேர் வைக்கிறது யார் தெரியுமா? அப்பா.
மரியாளாமா கிட்ட இயேசுநாதருக்கு இயேசு என்று பேரிடுவாய் என்று தூதன் சொல்லியிருந்தாலும் பேர் வச்சிருந்தார் இயேசு என்று. மத்திய 1 அதிகாரத்துல யோசேப். இந்த இடத்துல பேர் வைக்கிறது யாரு? அப்பாவா அல்லது குழந்தைய பெற்றெடுத்த தாயா? 7:14. பொதுவா யூதர்கள் பேரை வைக்கும் போது அப்பா தான் வைப்பாரு, அம்மா வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பேர் வைக்கிறது யாரு? அம்மா. இந்த ஒரு அடையாளம் தான் யாருக்கு கர்த்தர் கொடுத்திருந்து? ஏகாஸ் என்பதான ராஜா. இது யாரா இருக்கலாம் யாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ரொம்ப தவிக்கிறாங்க, ரொம்ப அது ஆழமா நோன்றாங்க. யார் இந்த ஸ்திரீ? இங்க ஏனக்கா அவள் தான் பேர் வைத்ததாக சொல்லப்பட்டுக்குது, ஆனா அங்க பார்க்கும்போது அவர்கள் என்று சொல்லப்பட்டுக்குது. அப்ப இங்க சொல்லப்படுற அந்த அவள் என்பதான சொல்லப்படுற ஸ்திரீ யாரா இருக்கா என்பதான கேள்விக்கு பதில் பேர் இங்க கொடுக்கப்படவில்லை. இங்க சொல்லப்படுற அந்த அவள் என்பதான ஸ்திரீ ஏகாஸ் ராஜாக்களை பத்தி உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவங்க உத்தம புருஷர்கள் கிடையாது, ஒரே ஒரு திருமணம் பண்ற ஆள் கிடையாது. அவங்க கண்ணுக்கு பூச்சிங்கெல்லாம் தூக்கின்னு போயிட்டு கோட்டர்ஸ்ல வச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் ஹெரீம் என்று இடம். அந்த கோட்டர்ஸ்ல வச்சுட்டு அந்த கோட்டர்ஸ்ல இருக்கிற இளவரசிகள் பெண்கள் இவங்க புச்ச பொண்ணுலாம் கொண்டு போய் வச்சிருக்காங்க தெரியுமா, அந்த பெண்களை பார்க்கறதுக்காக வாட்ட சட்டமா இருக்கிற ஒரு 4-5 ஆம்பளைங்களுக்கு அவங்க ஒரு விதமான கேஸ்ட்ரேஷன் சொல்ல போற விருத்த சேதனை பண்ணி அவங்களுக்கு காவலாளா வச்சிருவாங்க. அந்த ஹெரீம் என்பதான கோட்ரஸ்ல இருக்கிற இவரோட கூட இன்னும் உடல் உறவு வைக்காத, ஏகாசோட கூட உடல் உறவு வைக்காத ஒரு பெண் அங்க இருக்கிறாங்க. எஸ்தர் புஸ்தகம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அந்த இவரோட கூட உடல் உறவு வைக்காமல் உடல் உறவு வைக்கத்தக்கதான ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிப்பிட்டு வைத்திருந்தாலும் அதற்கு முந்தி இந்த ஒரு பெண் ஹெரீம் என்பதான கோட்டஸ்ல இருக்கிற இவர் பிடிச்சு வச்சு வைத்திருக்கிற அந்த பெண் கர்ப்பவதியாவால் அந்த கன்க்யூபின் அல்லது வைப்பாடிகள் என்று சொல்லப்படுற அந்த மாதிரி ஸ்திரீகள் தான் அவர்களுக்கு பெயர்களை வைக்க அனுமதி உண்டு. முக்கியமா ராஜாக்கள் இளவரசியாக திருமணம் பண்ணி வைத்த இளவரசிமார்களா கிடையாது. கன்க்யூபின் பிடிச்ச பெண்களோடு கூட வெறும் சரீர உருவுக்காக வைக்கப்பட்டு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அவங்களே பேர் வச்சுக்கலாம். அப்படி பேர் வைக்கத்தக்கதாக இருக்கிற ஹெரீம் என்பதான கோட்டஸ்ல இருக்கிற ராஜாவுடைய விருப்பத்தின்படி கொண்டு வரப்பட்ட பெண்களிலே ஒரு பெண் கர்த்தர் குறிப்பிட்டு சொல்றாரு, அந்த பெண் கர்ப்பவதியாவால், நீ அவளை தொடுவதற்கு முந்தி அவள் கர்ப்பவதியாகி பிள்ளையை பெறுவாள், அந்த பிள்ளைக்கு அவளே பேரிடுவாள். என்னது? இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தைக்கு நீ என்ன நம்பவே இல்லை. ஆனா அந்த குழந்தை பொருந்து நன்மை தீமை அறிவதற்கு முந்தி அசீரியா இருக்காது, இஸ்ரவேல் இருக்காது. நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சாங்க பார்ஷலா, ஆனால் கம்ப்ளீட்டா நிறைவேறவில்லை. இப்போ மத்திய இந்த சுவிசேஷம் புரியுதா உங்களுக்கு? மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 1, மத்தேயு 1:22-23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் தீர்க்கதரிசி, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என்னுடைய கேள்வி, யார் கன்னிகை வயிற்றில் பிறந்த, இங்க சொல்லப்படுற கன்னிகை மரியாளம்மா, பிறந்த பாலகன் பிறந்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய கேள்வி, யார் இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள்? கமா, நான் இவ்வளவு கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு. அங்க சொல்லப்பட்டது அவள் பெயரிடுவாள், அது அப்பவே நிறைவேறிச்சு. முதலாவது நிறைவேறுதல். ரெண்டாவது நிறைவேறுதல் இங்கே கம்ப்ளீட். இதுதான் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த வசனத்தோட, தீர்க்கதரிசன வசனத்தோட. அவர்கள் பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்று. யார் அந்த அவர்கள்? யாரா இருக்கலாம்? கமான், ரொம்ப தூரம் இல்லை அந்த சத்தியம், ரொம்ப கிட்ட இருக்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்க. 21 கிரேட் ஆன்சர். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யாருடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி ரட்சிக்கிறாரோ அவர்கள் இவர் என்னன்னு கூடுவாங்க? இம்மானுவேல். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கேட்கிறார்களே, நீதிமான் 50 பேர் கூட இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தரும் இல்லையா? யார் இவர்கள்? இவர்கள் பாவங்கள் மாற இயேசுநாதர் நிமித்தமாய் கழுவப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இவரை இம்மானுவேல், தேவன் நம்முடைய பேரை சொல்ல வாய்ப்புண்டு. இப்ப இருக்கிற கிருபையின் காலகட்டத்தில் மற்ற யாருமே இவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதன வார்த்தை சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டார்கள்.
பார்த்து எவ்வளோ ஷார்ட்டாக வந்துச்சு செய்தி உங்களுக்கு. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இன்னொரு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா, எந்த இடத்துல இயேசுநாதருடைய பாவ நிவாரண பலி நிமித்தமாய் பாவங்கள் மாற கழுவப்பட்ட தம்முடைய ஜனங்கள் இவரை இம்மானுவேல் என்று சொன்னார்கள்? மத்திய சுவிசேஷ புத்தகத்தான் இருக்குது. ஓகே, இம்மானுவேல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இம்மானுவேல் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் அதான் சொன்னீங்க. அப்ப பிறந்த குழந்தை தேவனா இல்லையா? மேல சொல்லப்பட்ட பிறந்த குழந்தை இயேசு என்பதன் பேருக்கு அவர் பாவங்கள் மாற பரிபூர்ண மனுஷனாக மனுகுலத்தின் பாவத்தை சுமந்து கல்வி சுத்தம் பண்ணிடுறாரு. ஆனா மனுஷன் என்று சொல்லப்பட்ட இயேசுடைய பேரு திருப்ப கீழே பார்த்தீங்கன்னாக்கா இம்மானுவேல் என்ற பேர் சொல்லப்பட்டிருக்குது. அர்த்தம் வந்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறாராம். அப்போ பிறந்த குழந்தை தேவனா? ஆமாவா இல்லையா? ஏன்னா இந்த ஒரு வார்த்தை தான் அங்க நிறைவேறல. எங்க? கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று அவளே பெயரிடுவாள். அந்த இம்மானுவேல் என்ற வார்த்தை பிறந்த குழந்தைக்கு பொருந்தாது. ஆனா இங்க இவருக்கு பொருந்தது அந்த வார்த்தை. என்ன அர்த்தம் அதற்கு? தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னோட கேள்வி, பிறந்த குழந்தை தேவனான்னு கேட்கிறேன். பிறந்த குழந்தை தேவனா? கமான். அல்லது பிறந்த குழந்தைக்குள்ள பிதாவாகிய தேவன் இருப்பார்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமா அது? பிறந்த குழந்தை தேவனா அல்லது பிறந்த குழந்தை இடத்திலே பரலோக தேவன் இருப்பாரா? முதலாவது நான் கேட்டது பிறந்த குழந்தை தேவனா அல்லது பிறந்த குழந்தைக்குள்ள பிதாவாகிய தேவன் இருந்தாரான்னு கேட்டேனே. அது ரெண்டுல எதுன்னு கேட்கிறேன். ரெண்டாவது இது பிறந்த குழந்தைக்குள்ள தேவன். கரெக்டா? ஆப்ஷன் ஏவா? ஆல் ரைட். இப்போ தேவன் என்று சொன்னாலே ஒன்று நடக்கணும். தேவன் என்று சொன்னாலே ஒன்று நடக்கணும். மத்திய சுவிசேஷம் 4 அதிகாரம் பிசாசு சோதனையுடைய சம்பவத்தை எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். 8, 9, 10, 8, 9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. அப்ப தேவன் என்று சொன்னாலே யாரு? தேவன் என்று சொன்னாலே யாரு? ஆராதிக்கப்படுகிறவர். அந்த தேவனை தவிர யாரும் என்ன பண்ண முடியாது. அதனால தான் மரியாள் யோசேப்பையும் ஆராதிக்க முடியாது. ஆனா அவங்களை ரொம்ப கனம் பண்றோம். தேவன் என்று தேவன் நம்மோடு கூட இருக்காருன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன பண்ண அவரை ஆராதிச்சுதான். பிசாசே கேட்கிறான், ஏன்னா நீ ஒரு சும்மா பணிந்து கொண்டால் சாஷ்டாங்கமா விழுந்த தொட்டு கும்பிட்டால் எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடாது. பொய்க்காரையவன். கர்த்தர் சோன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய கேள்வி, ஆண்டவராகிய இயேசுநாதரை யாருமே ஆராதிக்கலையா? ஆண்டவராகிய இயேசுநாதரை யாருமே ஆராதிக்கலையா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கணும்? அப்ப பிறந்த குழந்தை யாரு? இதுதான் மதத்துல இருக்கிற ஆட்களுக்கு எரிச்சல் ஏற்படுது. பிறந்த குழந்தை தேவனுங்க. பிறந்த குழந்தைக்குள்ளாக பரலோக தேவன் இருந்ததாக அது தப்பு கிடையாது. இருந்தார். தித்துவத்தின் கர்த்தர் எப்பவுமே இருப்பாங்க ஒரே இடத்துல எல்லா நேரமும். ஆனால் பிறந்த குழந்தையாகிய இந்த பாலகனாகிய இயேசு மனுவாவது எடுத்தார் தெரியுமா? மனுவாவது எடுத்து அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிற இந்த இயேசு என்பதான நித்திய குமாரன் தேவனா? தேவன். அதுக்கான வார்த்தை என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப பிறந்த குழந்தை என்ன? born child of virgin is God. ஓகே, பதில் நானே சொல்லிட்டேன். சரி, நீங்க கூட சொல்றீங்களான்னு பார்க்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி, எந்த இடத்துல இயேசுநாதருடைய பாவ நிவாரண பலியினாலே மீட்டு கொண்ட மீட்பின் மக்கள் இவரை இம்மானுவேல் என்று சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு? எங்க? அந்த பாட்டு நீங்க பாடணும்னு நினைச்சேன். பேப்டிசம்ல பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த செய்தி கேட்டேன். இம்மானுவேல் என் சொந்தமே, இந்த நாள் இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன. கரெக்டாக அடுக்கியிருக்கிறாங்க. பாடலாம் பாருங்க, எப்படி பாடியிருக்கிறாங்க.
எங்க மீட்டுக்கொண்ட கர்த்தராகிய இயேசுநாதருடைய பாவ நிவாரண பலி நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்ட, பாவங்கள் கழுவப்பட்ட மக்கள் எந்த இடத்துல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாமத்தையுடைய இந்த இம்மானுவேல் என்பதான பிறந்த கன்னிகவத்தில் பிறந்த இந்த பாலகனை தொழுது கொண்டார்கள். இயேசுநாதரை தேவனாக தொழுது கொள்வது என்ன? இயேசுநாதரை தேவனாய் தொழுது கொள்வது என்ன? ஆராதனை. எஸ், ஓகே. இயேசுநாதரை தேவனாக ஆராதிப்பது என்றால் என்ன? இயேசுநாதரை தேவன் ஆராதிப்பது என்றால் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். கெட்டிங்? இயேசுநாதரை தேவனாய் ஆராதிப்பதுதான் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். புரியுதா? அதனால இம்மானுவேல் என்பதான பிற பாசையில போட்டு கூப்பிடணுன்றது அர்த்தம் கிடையாது. இயேசு என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் அவர் என்ன செய்ய போகிறார்? தம்முடைய ஜனத்தை பாவங்கள் என்று ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் என்பதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்ய போகிறார் என்றதல்ல, என்னவா இருக்கிறார். என்னவா இருக்கிறார்? தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இயேசுநாதரை தேவனாக ஆராதிக்கிறவர்களுடைய ஆராதனையிலே அந்த ஆராதனைக்கான அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு. புரிஞ்சுதா? எவ்வளவு பேருக்கு புரியுதுல தெரியுமா? அந்த வசனம் 23 எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்த தெரியுமா? அங்க அவர்கள் என்று சொல்வது மேல சொல்லப்படுற கிறிஸ்துவுடைய பாவ நிவாரண பலியினாலே கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட மக்கள். அவர்கள் மாத்திரம்தான் மனுவாவது எடுத்து வந்த கன்னிகை வயிற்றில் பிறந்த இயேசுவை போதகராக, வேற மனுஷகுமாரனாக, வெறும் ஒரு எஜமானாக கூப்பிட மாட்டாங்க. தேவனாக கூப்பிடுவாங்க. அப்படி தேவனாக இயேசுநாதரை தொழுது கொள்ளுகிற இடத்திலே இயேசுநாதரை தேவனாக தொழுது கொள்வதுதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதன் வார்த்தைக்கு அர்த்தம். எவ்வளவு பேர் இந்த இடத்துல இயேசுநாதரை தேவனாக தொழுது கொள்கிறீர்கள்? எங்க இயேசுநாதரை தேவனாக தொழுது கொண்ட சம்பவம் மத்திய இந்த சுவிசேஷத்துல ஒண்ணுன்னா சொல்லுங்க. 8-10 இடத்துல இருக்குதுங்க. 8-10 இடத்துல இருக்குது. ஒண்ணு சொல்லுங்க, போதும், நிறுத்தி ஆயிடுச்சு, அவ்வளவுதான், செய்தியை முடிஞ்சிச்சு. ஒண்ணு சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம், மத்திய இந்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2:1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சேம் கிரீக் வேர்ட் ராஸ்குனேயோ. அங்க பிசாசு சொன்னா தெரியுமா என்ன தாள வணங்குன்றது? சேம் கிரீக் வேர்ட் இங்க போடப்பட்டிருக்குது. அதனால நீங்க அந்த இடத்துல போட்டுக்கலாம், இம்மானுவேல். அவர் தாள வணங்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிச்சாங்களா? 2ஆம் வசனம் 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, இம்மானுவேல் இயேசுநாதரை தேவனாய் ஆராதிப்பது ரொம்ப கட்டாயம் அன்பானவர்களே. இயேசுநாதர் வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனையும் தேவனாக தொழுது கொள்ள வேண்டியது கட்டாயம். இயேசுநாதர் அனுப்பின பரிசுத்தமுள்ள ஆவியானவரையும் தேவனாக அங்கீகரித்து அவரை தொழுது கொள்வது கட்டாயம். புரியுதா? இது டீட்டெயிலாம் போவேன், கீழே போவது காண்பிக்க விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவார் அதை பற்றியெல்லாம். இயேசுநாதரை தேவனாக ஒரு விசுவாசிகளும் அவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். மனுவாவதர மனுஷத்துவத்தை எடுத்த கிறிஸ்து முன்னமே இருந்தவர். என்னவா இருந்தார்? நித்திய தேவனுடைய, நித்திய பிதாவுடைய நித்திய குமாரனா இருந்தார். பிதா போல இருந்தார். பிதா தேவனா இருக்கிறது போல அவர் இருந்தார். அந்த மனுவாவதரத்தை அவர் தன்னுடைய தெய்வத்திற்குள்ளாக சேர்த்து கொள்ளும் பொழுது இயேசுவையும் அவருடைய தெய்வத்தை பிரிச்சிடக்கூடாது. ஒன்னாதான் இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அவருடைய மனுஷத்திற்குள்ளாக அவருடைய தெய்வத்துவம் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கிறது. இங்கதான் இயேசுவின் நாமக்காரர் வருது. இந்த இயேசு வேற, இவருக்குள்ள இருக்க தெய்வத்துவம் வேற, பிதா குமார் ஆவிலா கிடையாது. இங்கதான் அவங்க தப்பா போகும். அதனால இன் பிட்வீன் ரொம்ப சம்பவங்கள் இருக்குது இயேசுநாதர் தொழுது கொண்ட காரியங்கள். வேணாக்கா ஒன்று மாத்திரம் வாசிக்கிறேன். ஓகே, 14ஆம் அதிகாரம் 14, சாப்டர் 14. இங்கதான் முதல் முறை தம்முடைய சீஷர்களை இயேசுநாதர் தேவனாக அறிந்தார்கள். அது வரைக்கும் இயேசுநாதரை ஒரு தீர்க்கதரிசியாக, மெஸ்ஸியாவாக தான் மேல்நோட்டமா பார்த்தாங்க சீஷர்கள். அவங்களுக்கு கூட தெரியாது இவர் மெய்யாகவே தேவன் என்று. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு இயேசுநாதர் தண்ணீர் மேல் நடந்து வந்த சம்பவம் ஞாபகம் இருக்குதா?
இயேசு தண்ணி மேல நடந்து வராரு. அப்புறம் பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, வருகிறது நீரே ஆனால் நான் வரட்டா? இது தண்ணி மேல அம்மா கூப்பிடுறாரு, தாராளமா வா. அந்த தண்ணீர் மேல் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இயேசுநாதர் ஜெபிக்கிறாரு. எதற்காக ஜெபிக்கிறாரு? இன்னும் இயேசுநாதருடைய சீஷர்கள் இயேசுநாதரை தேவன் என்று புரியாமல் இருந்தார்கள். இயேசுநாதர் ஜெபிக்கிறாரு. ஜெபம் பண்ணுவதற்காக அவங்களை அமுச்சு விட்டாரு. 5,000 பேர் அப்போ போஷித்த பேருக்கு. ஏன்னா 5,000 பேர் எப்படி இயேசுநாதர் நினைச்சிருந்தாங்களோ அதே போல தான் சீஷர் நினைச்சிருந்தாங்க. அதான் துரத்தி விட்டுறாரு. துரத்தி ஒரு மலை மேல போய் ஜெபம் பண்ண முடியாது போறாரு. என்ன ஜெபம்? பிதாவாகிய தேவனே, இவர்கள் நான் யார் என்று புரிய வையும். அப்பதான் 16 அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் பேதுரு நிமித்தமா சொல்லப்பட்ட இவர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, குமாரன். இங்க வந்து தண்ணி மேல நடந்து வர்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தண்ணி மேல நடந்து வரும்பொழுது பேதுரு சொல்ற, நானும் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு. நீங்கள் நான் இயேசு தண்ணீர் மேல் நடக்கும் பொழுது அப்படி கேட்டிருப்போமா? ஆண்டவரே நானும் வரட்டா? ஏன்னா அலைகள் மோதி கொண்டிருக்கிறது. அலைகள் மோதி கொண்டிருக்கிற அந்த தண்ணி மேல இவர் நடந்து வந்துங்கிறாரு. நீங்கள் ஆனால் என்ன பண்ணியிருப்போம்? இயேசுநாதர் அங்கே நடந்து வர்றதை பார்த்து ஃபர்ஸ்ட் இவங்க பேய் நினைச்சு பயந்துட்டாங்க. அது நாம் பொதுவாகவே பயந்துருப்போம். எது? அலைகள் ராத்திரியில் அலைகள் மோதி கொண்டிருந்தாலே அது பேய் மாதிரி தான் தெரியும் நமக்கு. அதை பார்த்து நம்ம பயந்துருப்போம். அதில் ஒருத்தர் நடந்து வந்துங்கிற ஸ்ட்ரைட்டாக இந்த கப்பலை பார்த்துங்க. அது பார்த்து இவங்க இன்னும் உயிரை போயிடுச்சு. பேய் பேய் பேய்னு மூளை கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரு? இந்த 12 பேரும். எல்லாரும் பசங்களாம் பெத்து தான் கத்திருக்கிறாரு. நெஞ்சு பிடிச்சிருக்கா இருக்கு. வரட்டாண்டவரே, நீங்களும் நான் என்ன பண்ணிருப்போம்? அந்த இடத்துல கடல் மேல நடந்து ஒரு ஆண்டவரை பார்த்து நீங்களும் என்ன பண்ணிருப்போம் சொல்லு? நீங்க கேட்டிருப்பீங்களா? நம்ம கேட்டிருப்போமா? ஆண்டவரே நான் நடந்து வரட்டா உங்ககிட்ட? நீரே ஆனால் நான் நடந்து வரட்டா? 14:33 எல்லா படகுல அவர் வந்து உட்கார்ந்து பேருக்கு என்ன பண்றாங்க? நீர் யார்? தேவகுமார் என்று சொல்லி, தேவனுக்கு சமமா இருப்பவர், தேவனா இருப்பவர் என்று சொல்லி அவரை பிரஸ்குனையோ ஆராதித்தார்கள். தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணி தலங்களை குவிந்து அவர்கள் இயேசுநாதரை சாஷ்டாங்கமா விழுந்து ஆராதித்தார்கள். வேறு இவங்க மாத்திரம் கிடையாது. கடைசி வசனம் வாசிக்கிறேன், ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. 28ஆம் அதிகாரம். இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிறகு நடக்கிற சம்பவம் என்ன? 28. முதலாவது இயேசுநாதரை கண்டறிந்த ஸ்திரீகள், பரிசுத்தமுள்ள ஸ்திரீகள். 28:9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, தூதுன்னு சொன்ன போறாங்க, போற வழியில இயேசுநாதர் சந்திக்கிற அந்த ஸ்ரீமார்ல அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து என்ன பண்றாங்க? அவர் பாதங்களை தழுவி எதை பிடிக்கிறாங்க? பிசாசு இதைத்தான் கேட்டு யார்கிட்ட? மனுஷனாக இயேசு கிட்ட. என் கால உழுறியா? தேவனாகிய கர்த்தருக்கு ஒருக்கு தான் ஆராதனை. தேவனாகிய கர்த்தருக்கு ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஆராதனைக்கு. அப்ப இவரையும் எடுத்துக்கிற அந்த ஆராதனையே. அப்ப இவர் யாரா இருக்கணும்? பாதங்களை தழுவி அவர் என்ன செய்தார்கள்? மனுஷனாகிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது யாரு? நித்திய குமாரனாகிய தேவன். அவர் வெறும் மனுஷனா இருந்தாருனாக்கா மனுஷனை தொழுது கொள்ளக்கூடாது. ஆனா அந்த மனுஷக்குள்ள இருக்கிறது யாரு? மனோதரத்தை எடுத்து வச்சுன்னு இருக்கிறது யாரு? தேவகுமார். அவரை பணிந்து கொண்டார்கள். இது ஸ்திரீகள் மாத்திரமல்ல, 500 பேர் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு தெரியுமா? அந்த 500 பேர் இந்த கலில இருக்கிறாங்க. அந்த 500 பேர் என்ன செய்தார்கள்? 28ஆம் அதிகாரம் 15 இருக்கிறாங்க. யாரு இவரு? செத்துரு வந்துட்டாரா? அவர் தானே இவரு? அங்கே அவர்கள் அவரை என்ன செய்தார்கள்? கண்டு ராஸ்குனேயோ பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார்கள். அப்ப இயேசுநாதர் யார்? இம்மானுவேல். இம்மானுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. தேவன் நம்மோட வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் சங்கீதம் இன்னைக்கு குறிப்பிட வேண்டியதா இருக்குது, டைம் இல்லை. சங்கீதங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. விக்கிரகங்களை, மனுஷனுடைய கையின் வேலைகளை தொழுது கொள்கிறவர்கள் அவைகளை போலவே ஜீவனற்றவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதக்காரர் ரொம்ப சொல்லியிருப்பான். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறவர்கள், புரியுதா? ஜீவனற்ற மனுஷனுடைய கைவேலையாகிய விக்கிரகங்களை தொழுது கொள்கிறவர்கள் அவைகள் போல இருப்பார்கள் என்றால், ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுநாதரையும் அவர் வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனையும் சத்தியமுள்ள ஆவியனுக்குள்ளாக தொழுது கொள்ளும் பொழுது எப்படி இருப்பார்கள்? ஆகையால் தான் இயேசுநாதரை தேவன் ஆராதிக்க வேண்டும். Do you want to become a living being for eternal? நித்தியமா நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்றால்
நித்தியமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசுநாதரை தொழுது கொள்ள வேண்டும். என்னவாக? இம்மானுவேல், தேவன் நம்மோடு. யாராதிகளா? ஆகையால் இயேசுநாதரை சபை பணிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு அநேக பேர்கள் உண்டு. ஆனா இம்மானுவேல் பேர் மாத்திரம் ஏன் இல்லை? இம்மானுவேல் கூப்பிடு, இம்மானுவேல்ன்ற பேர் ஏன் இல்லைனாக்கா அவர் செஞ்சதை குறிக்கலங்க, அவர் என்னவா இருக்கிறாருன்னு குறிக்கிறது. அவர் என்னவா இருக்கிறாருன்னு நீங்களும் தெரிஞ்ச உடனே நாம் செய்ய வேண்டிய வேலை அது என்னது? பணிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனா இருக்கிறதுனால அவரை பணிந்து கொள்ள வேண்டும். உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர், மகிமையின் தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை Jesus, name above all, name above all names, beautiful Savior, Emmanuel, God is with us. Living Word, Jesus, name above all names, beautiful Savior, Emmanuel, living Word. உயர்ந்ததே இயேசுவே, உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர், மகிமையின் தேவனானவர் மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை